செய்திகள். அளவற்ற துன்பங்களையும் வன்முறைகளையும் எதிர்கொள்ளும் வேளையிலும் இயேசு கிறிஸ்துவால் முன்மாதிரியாக காட்டப்பட்ட அமைதியின் உண்மையான இயல்பை பற்றி விசுவாசிகள் தியானிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மார்ச் 29 ஞாயிறன்று புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சிறப்பிக்கப்பட்ட ஆண்டவருடைய பாடுகளின் குருத்து ஞாயிறு திருப்பலியின் மறைவுரையில் இவ்வாறு விசுவாசிகளிடம் அழைப்பு விடுத்த திருத்தந்தை, இயேசுவின் கல்வாரி பயணத்தில் மனிதகுலத்திற்காக அவர் ஏற்றுக்கொண்ட பாடுகளையும் தியாகத்தையும் தியானித்து விசுவாசிகள் தங்களை அவருக்கு பின்னால் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இயேசு தம்மை அமைதியின் அரசராக வெளிப்படுத்துகிறார் என்று தெரிவித்த திருத்தந்தை, அவரை சுற்றி போர் சூழ்ந்திருந்தாலும் இருளில் மூழ்கும் உலகில் ஒளியாக தம்மை அளித்து அவர் சாந்தத்தில் உறுதியாக நிலைத்திருந்தார் என்றும், மற்றவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிக்க சதி செய்தாலும் அவருடைய வாழ்க்கை அன்பின் கொடையாக அமைந்தது என்றும் எடுத்து காட்டினார். தனிநபர்களுக்கு அமைதியை கொண்டு வருவது மட்டுமல்லாமல் மனிதகுலத்தை இறைவனிடமிருந்தும் ஒருவரை ஒருவரிடமிருந்தும் பிரிக்கும் ஒவ்வொரு தடையையும் தகர்த்து உலகத்தை இறைத்தந்தையுடன் ஒன்றிணைப்பதே இயேசுவின் விருப்பம் என்று எடுத்துரைத்தார் திருத்தந்தை. அமைதியின் அரசரான இயேசு போர்க்குதிரையின் மீது வரும் ஒரு போர் வீரர் அரசராக அல்ல, மாறாக அமைதியின் ஆட்சிக்கான கடவுளின் வாக்குறுதியை நிறைவேற்றும் பணிவு நிறைந்த மெசியாவாக வருகிறார் என்று உரைத்த திருத்தந்தை, அவர் தாக்கப்படும் போது திருப்பி தாக்குவதில்லை, மாறாக வன்முறையை எப்போதும் நிராகரிக்கும் கடவுளின் முகத்தை வெளிப்படுத்தி துன்பங்களை தேர்ந்தெடுக்கிறார் என்றும் கூறினார். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை துயருறும் மனிதகுலத்தின், குறிப்பாக போர் மற்றும் வன்முறையின் கொடூரங்களை தாங்கிக் கொள்பவர்களின் உருவகமாக சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, அவருடைய காயங்களில் இன்று பலருடைய வேதனைகளை நாம் காண்கிறோம் என்று குறிப்பிட்டார். மேலும் இயேசுவின் இறுதி கூக்குரலில் ஒடுக்கப்பட்டோர், நோயுற்றோர், தனிமையில் வாடுவோர், வன்முறையின் பாரத்தால் நசுக்கப்பட்டோர் ஆகியோரின் கதறல்களை நாம் கேட்கிறோம் என்று விசுவாசிகளிடம் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. திருத்தந்தை ஆண்டு குறிப்பேடு 2026 மற்றும் திரு அவை புள்ளிவிவர ஆண்டு ஏடு 2024 ஆகியவற்றில் வெளியிடப்பட்டுள்ள புதிய உலகளாவிய திரு அவையின் புள்ளி விவரங்கள் உலகெங்கிலும் கத்தோலிக்கர்களின் சீரான வளர்ச்சியை வெளிப்படுத்துவதோடு ஆப்பிரிக்கா மிக வேகமாக வளரும் பகுதியாக உருவெடுத்துள்ளது என்பதை எடுத்துக்காட்டியுள்ளன. இவை இரண்டும் அளித்துள்ள புள்ளி விவரங்களின்படி உலகளாவிய கத்தோலிக்க மக்கள் தொகை 2024ஆம் ஆண்டில் 142 கோடியை கடந்துள்ளது. இது 2023ஆம் ஆண்டை விட 1.14 விழுக்காடு அதிகமாகும். மேலும் இது ஒட்டுமொத்த மக்கள் தொகை வளர்ச்சிக்கு ஏறக்குறைய இணையாக உள்ளது. ஆப்பிரிக்காவில் மிக முக்கியமான அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. அங்கு கத்தோலிக்கர்களின் எண்ணிக்கை ஒரே ஆண்டில் 28.1 கோடி முதல் 28.8 கோடிக்கு மேல் அதிகமாக உயர்ந்துள்ளது. உலகளாவிய கத்தோலிக்க மக்கள் தொகையில் இக்கண்டத்தின் பங்கும் 19.9 விழுக்காட்டிலிருந்து 20.3 விழுக்காடாக அதிகரித்துள்ளது. இது திரு அவைக்குள் அதன் விரிவடைந்து வரும் செல்வாக்கை எடுத்து காட்டுகிறது. இதற்கு மாறாக ஐரோப்பா வெறும் 0.8 விழுக்காடு என்ற மிக மெதுவான வளர்ச்சியை காட்டியுள்ளதுடன் அதன் உலகளாவிய பங்கும் சற்றே சரிந்துள்ளது. புனித பூமியில் தொடரும் துயரங்களை சுட்டிக்காட்டி அமைதிக்காக மீண்டும் இறைவேண்டல் செய்யுமாறு வலியுறுத்தினார் எருசலேம் லத்தீன் வழிபாட்டு முறையின் முதுபெரும் தந்தை கர்தினால் பியர் பத்திஸ்தா பிட்சபாலா. மார்ச் 29 ஞாயிறன்று எருசலேமில் உள்ள கெத்செமனி தோட்டத்தில் நிகழ்ந்த குருத்தோலை ஞாயிறு கொண்டாட்டத்தின் போது இந்த அழைப்பை விடுத்த கர்தினால் பிட்சபாலா அவர்கள், தொடர்ந்து இடம்பெற்று வரும் போரின் காரணமாக திருப்பயணிகளின்றி இந்த கொண்டாட்டங்கள் நடைபெற்ற வேளையில் பாரம்பரிய சடங்குகள் இல்லாவிட்டாலும் நம்பிக்கை நிலைத்திருக்கும் என்பதை எடுத்து காட்டினார். குருத்தோலை ஞாயிறு திருவழிபாட்டை தலைமை தாங்கி சிறப்பித்த கர்தினால் பிட்சபாலா அவர்கள் எருசலேமை பார்த்து இயேசு கண்ணீர் வடித்த நிகழ்வை எடுத்து காட்டி இதனை இன்றைய மோதல்களுடன் ஒப்பிட்டு பேசிய அதேவேளை இந்நகர் இன்றும் போர், பிளவு மற்றும் அமைதிக்கான வாய்ப்புகளை தவறவிடுதல் ஆகியவற்றால் சூழப்பட்டுள்ளது என்று விவரித்தார். இந்நகரில் வன்முறை தொடர்ந்து நீடித்து வரும் போதிலும் விசுவாசிகள் நம்பிக்கையுடன் இருக்கவும் அன்பு மற்றும் ஒப்புரவாகுதலின் சாட்சிகளாக செயல்படவும் ஊக்குவித்து தனது உரையை நிறைவு செய்தார் கர்தினால் பிட்சபாலா. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.